ஓ மை காட், பார்க்கவே பயமா இருக்கு. இல்லை எல்லாரும் அப்புறம் சொல்கிறேன்னு பயங்கர சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. லைட்டாக பக்கு இருக்கு. ரொம்ப நியர்பையில் பார்க்குறோம். ஸோ அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதானண்ணா தள்ளி போய் நின்று சொல்லுவோம். தள்ளி நின்று பேசுகிறோம். அப்போ பயங்கர ரவுடி கேங்காக இருப்பாங்க போல். ரொம்ப இவன் கொஞ்சம் கோவக்காரன் போல். ஓ மை காட், என்ன எல்லாரும் இடிக்கிற மாதிரி போகுது. ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா பின்னவலை. எஸ், பின்னவலை கிட்ட தான் இருக்கோம். நைட்டு வந்து சரியான செலிப்ரேஷனு. ஸோ அதனால் குரல் கண்ணா பின்னானே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக பின்னவலை, இது என்னது, எலிஃபண்ட், யானைகள் பார்க்க வந்திருக்கோம். இது இடத்துல பேர் வந்து யானைகள் குளிக்கும் இடம். ஸோ இதான் அதோட என்ட்ரன்ஸு. பின்னவலை அனாதை யானைகள் இல்லம், பின்னவலை எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ். ஸோ இது வழியாக தான் யானை வரும்னாங்க. ஸோ யானை வந்து இப்படியே இது வழியாக கிராஸ் பண்ணி போகும், போய் அங்கே குளம் இருக்குது, அங்கே போய் குளிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் உங்களுக்கு வெயிட் பண்ணி எப்படி அது போகுது, எப்படி வருதுன்றது நான் காமிக்கிறேன். போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ யானை வரப்போகுது, ரெடியாக இருப்போம். கிராஸ் பண்ணலாமா? ஆமாம், அட்டேங்கப்பா. ஓ மை காட், ஆக்சுவலாக ஓ பாட்டி இவ்வளோ கிட்டவா? பார்க்கவே பயமாக இருக்கு. அல்டிமேட் 100 யானை. ஐயோ, ரோல் பண்ணல. திரும்ப எடுக்கலாம். இன்னொன்று குளிச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணி விட்டேன். அந்த யானைகள் போயிட்டு இருந்த டைமில் நான் இன்னொரு வீடியோ எடுக்கலான்னு, இன்னொரு ஆங்கிள் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் மாற்றிட்டு வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபுட்டேஜ் மிஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் யானைகள் வரும்னாங்க. 12 o'clock திரும்பவும் யானைங்க வருமா. ஸோ அப்போ நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் என்னமோ நினச்சோம், ஒரு 4-5 யானை அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சோம். பட் சரியான கூட்டம், குறைஞ்சது ஒரு 20-30 யானை கிட்டே போச்சு. இது வழியாக உள்ளே போயிருக்கு. உள்ளே போனோம்னா 250 rupees டிக்கெட்டா, அது குளிக்கிறத போய் பார்க்குறதுக்கு. இந்த போர்டில் போட்டிருக்காங்க. அது ஸோ 10 மணிக்கு ஒரு வாட்டி வரும் யானைங்க. அதே மாதிரி 12 மணிக்கு ஒரு வாட்டி வரும். ஈவினிங் வந்து 2 மணிக்கு ஒரு வாட்டி வரும், 4 மணிக்கு ஒரு வாட்டி வரும். ஸோ இதை போர்டில் போட்டிருக்கு, அதுதான் சொன்னேன். வேறு லெவலு. ஸோ இப்போ அடுத்த வாட்டி 12 மணிக்கு வரும்போது நாங்கள் இங்கே இருந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன். பட் நல்ல க்ரௌடு, யானையும் நல்ல க்ரௌடு, நிறைய பேர் பார்க்குறதுக்கும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக தான் இருந்தது, நல்லா இருந்தது. பின்னவலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக நிறைய யானைங்க போயிட்டு இருந்ததுல்ல, அதே மாதிரி இப்போ ஒரு யானை மிஸ் ஆகிடுச்சான். ஸோ அந்த யானை இப்போ வருது. இந்த எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இந்த பொம்மைகள் ஷாப் இருக்குது. அதில் இந்த ட்ராயிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ யானைங்கள்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அந்த சரணாலயத்துக்குள்ளே போகிறாங்க. ஃபுல்லாக போயிட்டு குளிச்சுட்டு வருதுங்க. கிட்ட போய் நின்னாலே போலீஸ்காரன் கழுவி ஊற்றுறாப்புல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேலேருந்து எடுத்து போடுறேன். ஹாய் சொல்லிட்டு போகுது யானை. ஓ மை காட், என்ன எல்லாரும் இடிக்கிற மாதிரி போகுது. குழப்படி பண்ணுது இந்த முன்னாடி போகிற யானை.
சேட்டை பண்ணுறாப்புல சேட்டை. ஸோ 10 மணிக்கு குளிக்க போன யானைங்க எல்லாமே இப்போ வந்து ரிட்டர்ன் வருதுங்க. டைம் கரெக்டாக இப்போ 12. ஸோ மொத்தமாக இப்போ வரப்போகுது. நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். லாங்கில் வருது, கொஞ்சம் கிட்ட வருது. ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. பட் காலையில் செம கூட்டம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக தலைமை போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுக்குறான். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ட்டு நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போய் ஐயோ இது என்ன டென்ஷன்லேயே ஆகுது. என்னடா என்ன நோக்கி வர? ஓ மை காட். ஆக்சுவலாக இவ்வளோ கிட்ட நான் கட்டி போட்டிருக்க யானையை தான் பார்த்துருக்கேன். பட் நடந்து போகிற யானையை இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே இல்லை. இங்கே நிறைய பேர் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ க்ளோஸரா. ஐயோமா என்ன குட்டி யானை இங்கே வருது. ஐயோ இதுங்க வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே, யானைங்கள்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து சரணாலயத்துக்கு போகுது. லைட்டாக பக்கம் இருக்குது. ரொம்ப நியர்பையில் பார்க்குறோம். ஸோ அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வரப்பாவீங்களா? அதுக்குள்ளே எப்படா கூட்டம் கூட்டினீங்க? அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பினா சரியான கூட்டம். பரவாயில்ல, நல்லா இருந்தது. குட் ஒன். இதோட வந்து 2 மணிக்கு போகும், திரும்ப 4 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 10 மணிக்கு யானை போகும், திரும்ப 4 மணிக்கு திரும்ப போகும்னு நினச்சோம். அது அப்படி இல்லை. 10 மணிக்கு குளிக்க போகும், 12 மணிக்கு திரும்ப எல்லாமே இப்படி வரும். இப்படி வந்து திரும்ப உள்ளே போயிடும். ஸோ திரும்ப 2 மணிக்கு ஒரு செட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு 4 மணிக்கு திரும்ப வரும். இதுதான் இதோட டைமிங்கு ஐட்டம்னு நினைக்கிறேன். பயங்கர ரவுடி கேங்காக இருப்பாங்க போல். ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இந்த கேங்கு. க்ளோசிங் கொடுக்கலான்னு க்ளோசிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 யானை போகுது. இந்த நிறைய யானைங்களுக்கு முதுகில் மண் இருக்குது. முதுகில் மண் இருந்தால் அது கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுற யானைங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் இதில் போகிற கேங்கு ஃபுல்லாகவே ரவுடிசம் கேங்கு போல். எல்லார் முதுகுலையும் செம மண் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சுள்ளீர்னு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சட்டுன்னு பார்த்தா மழை வர்ற குணமாயிடுச்சு. கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மலைங்க குளிச்சு யானைங்கெல்லாம் குளிச்சுட்டு போனோன்னே கிளைமேட் சடனாக மாறிடுச்சு. குளிக்க போகும்போது செம வெயில். வேற லெவல். நைஸ். ஸோ இங்கே தான் வந்து அந்த யானைங்க குளிப்பாட்டுற போகிறதுக்கு நம்ம போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் வெளியே வந்து எவ்வளோ டிக்கெட் என்னன்றதை காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த யானைகள் குளிக்கிறத பார்க்குறது போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. 250 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் வேல்யூ ஆடின்னு சொல்லி 180 ருபீஸ் போட்டிருக்காங்க. அது ஏன்னு தான் தெரில. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யானைங்க போனதெல்லாம் பார்த்தோம்ல, அதோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ இங்கே இந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அந்த யானைங்க குளிக்கிறத உள்ளே போய் பார்க்குறோம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ செக்கிங் பண்ணிவிட்டு விட்டாங்க. பட் மேடம்க்குலாம் வந்து ஐடி கார்டு காமிக்க சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இந்தியன்ஸு ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக. ஸோ டிக்கெட் ரேட் அதிகன்றதால எங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ளே அமிச்சாங்க. ஸோ இந்தியன்ஸு வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்களாம். இந்தியன்ஸு மலேசியன்ஸ் வந்து நம்மளை மாதிரியே இருக்கிறதால ஐடி கார்டு செக் பண்ணிவிட்டு அனுப்ப சொன்னாங்களாம். அதனால் செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம். எங்களுக்கு வந்து 250 ரூபா ப்ளஸ் வேல்யூ ஆடின்னு போட்டு அது ஒரு 180 ரூபா போட்டுருக்காங்க. லைட்டாக கோவாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது.
கோவாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ லைட்டாக கோவா ஃபீல் வருது. கோவா வீடியோ பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் கோவா வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். இந்த ஸ்டைலில் தான் இருந்துச்சு கோவா. ஓகே, இந்த யானைங்க குளிப்பாட்ட இடத்துக்கு வந்தாச்சு. வா, கடை சூப்பராக இருக்குது. இந்த கடை பார்க்குறது நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. ஓஹோ, யானைங்க குளிக்கிறதுனா இந்த மாதிரி குளிக்கிறது. யானைங்க ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் விளாட்ற மாதிரி விளாடுதுங்க. ஓ, பைப்பெலாம் போட்டு அடிக்கிறாங்களா? ஏ குட் ஒன். ஓஹோ, இப்படி பைப்பெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அட்ட பரவாயில்ல, நல்லா தான் இருக்குல்ல. ஓ, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மேலே நின்று பார்க்காம இறங்கி பார்த்து வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயும் பார்க்கலாம். ஏய், நல்லா ஷவரில் குளிக்கிற மாதிரி தலைவர் குளிச்சுட்டு இருக்காரு பாருங்க. எல்லா யானையும் அழகாக ஒரு ஷவர் மாதிரி, ஷவர் இல்லை இது ஒரு பைப் மாதிரி போட்டு மோட்டர் போட்டு அழகாக அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, வெரி குட். இந்த இடமே செமையாக இருக்குது. ஸோ அதில் தண்ணியும் ஓடுது, குதிரைங்கெல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு, குதிரைன்ற பாருங்க, யானையெல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கு. 250 ரூபா டிக்கெட்டுக்கு ஒர்த்து தான், வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஸோ மொத்த யானைங்களையும் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. 250 தான் டிக்கெட்டு. ஸோ முடிஞ்சால் 250 ரூபா கொடுத்து வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர், பயங்கரமாகவும் இல்லை, ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதை குளிக்கிறத பார்க்குறது காமெடியாக இருக்குது சிலது. ஸோ 250 ரூபா டிக்கெட்டுக்கு இது ஒர்த்து தான். ஓகே, நான் வந்து பாருங்கள். எல்லோரும் கிளம்ப சொல்கிறாங்க, ஏன்னா யானை இப்படி வரப்போகுது, இந்த யானை இப்படி கிளம்பி வரப்போகுது, அதனால் இங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட், அங்கே பார்த்துட்டு தான் இங்கே வந்துட்டான். அம்மாடி, லைட்டாக பயமுறுத்துறான்டா. எப்பா எவ்வளோ கிட்ட வரான். ஆ, இவன் கொஞ்சம் கோவக்காரன் போல. ஓ, செமையாக இருக்கு. ஓகே, குளிச்சு முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க. ஓ ஆமாம், சொல்லுங்க. இந்த யானை, இந்த யானையா? ஐயோ, என்னங்க எவ்வளோ கிட்ட வருது ஐயா? தும்பிக்கையா பயங்கரமாக இருக்குயா. இதானே? சரி, இதை எடுத்துட்டு அப்படியே திருப்பினா என்ன சொல்லுங்க?
கொஞ்சம் தள்ளி போய் நின்று சொல்லுவோம். தள்ளி நின்று பேசுவோம். ஏன் வேற லெவலாக இருக்கா? ஆமாம். அது யாட்டு யானையா? முன்னாடி போகிற யானை மார்ட்டின். என்ன எல்லாரும் அப்புறம் சொல்கிறேன்னு பயங்கர சஸ்பென்ஸ். ஐயோ சரி சரி. ஏய் ஐயா செமையா படுத்துருந்து குளிக்குது ஒன்று. ஒரு யானை படுத்துருந்து ஜாலியாக குளிக்குது. செமையாக படுத்துருந்து குளிச்சுட்டு இருக்கான் ஜாலியாக. சூப்பரான ஹிஸ்ட்ரி கிடச்சிது. இங்கே மொத்தம் ஒரு 60 யானை இருக்கான். அதில் வந்து இப்போதைக்கு இருக்கிற வயசான யானை வந்து 53 வயசு. 53 வயசில் தான் இப்போதைக்கு இருக்கிற வயசான யானை இருக்குது. பட் அது வந்து காப்பகத்தில் தான் இருக்குது, இங்கே வரல. மொத்தம் 60 யானைக்கிட்ட இருக்குது. இன்னொரு மேட்ரு என்ன சொன்னாங்க, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு யானை வந்து 17 வயசு யானை. அது இருக்குது பாருங்கள், இதோ ஸ்ட்ரைட்டாக இருக்காங்களா சென்டரா. இவனுக்கு வந்து 17 வயசா. இந்த யானைக்கு 17 வயசு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ, நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா, பாய். ஓகே, யானைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலாக இருந்தது. இவ்வளவு கிட்ட ஒரு யானை 2 யானை வந்து இவ்வளவு கிட்ட நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவ்வளவு யானையை, அதுவும் இங்கே ஓப்பன் பிளேஸ், செம்ம ஓப்பன் பிளேஸில் பப்ளிக் போகிற ரோடை கிராஸ் பண்ணி சரணாலயத்துக்குள்ளே விடுறதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. பட் இவ்வளவு ஓப்பனாக யானைங்களை கூட்டிகிட்டு போகிறதோ இது பண்ணுறதோ நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நீங்கள் யாராச்சும் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பயந்துட்டு எனக்கு தான் விசில் அடிக்கிறாங்க, போலீஸ் விசில் அடித்தாங்க. ஓகே டன், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறொரு சூப்பரான வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா, பாய்.